ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்யூ சேது. இது வரைக்கும் பிரித்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜனவரி 2025 டிஎம்கே ஃபைல்ஸ் 3 நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணாமலை இப்படி ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 வெளியிட்டார். மக்கள் ஆதரவு கொடுத்ததாகத்தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷயம் புரிஞ்சுது. ஆனால் ஏதாவது 1 மில்லிமீட்டராவது நகர்ந்ததா? எதுவும் கிடையாது. அதாவது நீதிமன்றங்களை, நீதி அரசர்களை நாம் குறை சொல்லக்கூடாது. ஆனால் இந்தியாவில் நீதி அரசர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் நியாயமாக தீர்ப்பு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லக்கூடாது, அது நீதிமன்ற அவமதிப்பாயிடும். ஒரு சில பேர் நல்ல தீர்ப்பு வழங்குறாங்களே தவிர மீதியெல்லாம் குமாரசாமி அந்த மாதிரி வக்கீல்களாக தான் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் தைரியமாக என்ன செய்கிறாங்க, நீதிமன்ற வளாகம் வாசல்லையே இது வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா அப்படின்னு சொல்லி தைரியமாக போஸ்டர் அடித்து ஒட்டுற அளவுக்கு தான் நம்ம நீதிமன்றங்களோட செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நீதி நான் போதிக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களான்னா இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பதிலாக இருக்கும். எந்த மத்திய சர்க்காரும் ஊழலை நான் ஒழிப்பேன்னு கூவிக்கிட்டு இருக்காங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஊழலில் உள்ள தள்ள மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இவர் தன்னுடைய அண்ணாமலை தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் வேஸ்ட் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஊழல்வாதிகள் செந்தில் பாலாஜி மேலே அமலாக்கத்துறை தீர்ப்பு எடுத்தது. அமலாக்கத்துறை சட்டத்தை பிரயோகப்படுத்தினாங்க. 400 நாளைக்கு உள்ளே இருந்தார், திரும்ப வந்தார். செயலில் இருந்தவருக்கு நீதி வழங்கணும், அதனால் உங்களுக்கு பதவி கொடுக்கப்படாது அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை. இப்போ முதலமைச்சரோட பையனை காட்டிலும் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. அப்போ என்ன நீதி? நீதி செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இதை அண்ணாமலை புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் நான் ஃபைல்ஸ் 1 வெளியிடுறேன், 2 வெளியிடுறேன், 3 வெளியிடுறேன்னு சொல்கிறது சரியாக இருக்காது. அது நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க, இதை ஒரு வேடிக்கை பொருளாக தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டு போடலாம், உண்மைதான், ஓட்டு போடுறதுக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் 500 1000 கொடுத்த உடனே என்ன செய்கிறாங்க, மனசாட்சிக்கு பயந்து போய் நம்ம காசு வாங்கிட்டோம், அதனால் யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவங்க வராங்களே தவிர நியாயம், தர்மம், ஊழல்வாதியை தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருந்தாலும் செயலில் வரும்போது அவங்க அதை என்ன செய்கிறாங்க, நிராகரிச்சிடுறாங்க. மனசாட்சி இருக்கிற தமிழ் மக்களுங்கிறதுனால பணத்துக்கு பணம் வாங்கிட்டோம், அதனால் நாம் நிச்சயமாக வாங்கினவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. பணம் வாங்காமல் இருக்கலாமான்னா 1% கூட இருக்கிறதில்ல. வாங்காமல் நான் வாங்க மாட்டேயா அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வறுமையும் இருக்குது, இலவசத்துக்கு நாம் அடிமையாக ஆயிட்டோம். அதனால் அண்ணாமலைக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், தயவுசெய்து நீங்கள் எலெக்ஷனில் முன்னுக்கு வர்றதுக்கு, ஓட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேண்டாங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நம்ம நீதிமன்றம் அப்படி இருக்குது, அரசியல்வாதிகள் அப்படி இருக்கிறாங்க, மக்களும் அப்படி இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.